தமிழ்ச்செல்வி சேதுவை பிரிச்ச ஈஸ்வரிக்கு சேது சரியான பதிலடி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாமா, என்ன மாமா இது கூத்தா இருக்கு? என்னமோ குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்கு வந்தீங்க. தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு காரணத்தை சொல்லிட்டு வந்தீங்க. கடைசியில பார்த்தா இங்க வந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை கேட்க எந்த ஒரு பதிலும் சொல்லாம இங்க நின்றுகிட்டு இருந்த சேதுவை பார்த்து ஈஸ்வரி இருந்துகிட்டு, என்னையா சேது, இங்க என்ன நடக்குது? நீ கட்டுன பொண்டாட்டி, நீ தாலி கட்டுன பொண்டாட்டி, அவ பாவம் அனாதையா அந்த வீட்டுல பயந்துகிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அவளை விட்டு கடைசிட்டு என்னமோ இங்க வந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க. என்னையா சேது, நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நீ ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்ததானே கல்யாணம் பண்ண. அப்புறம் என்னையா சேது, இங்க வந்து நீ இருக்கணும்னு என்ன தலையெழுத்து இருக்கு? முதல்ல கிளம்பு. மாமா, இதெல்லாம் சரியில்லை மாமா. என் அண்ணன் பொண்ணு ஐஸ்வர்யோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னா அதுக்கு நான் தான் ஒரே வழி. சேதுவை முதல்ல நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்க. என்னையா சேது, இங்க என்ன நடக்குது? ஈஸ்வரி பேசுறத தப்பு ஒன்றும் கிடையாதே. நீ தமிழ்ச்செல்வியை வேண்டான்னு சொல்லி ஒதுங்கிட்டு தானே நீ ஐஸ்வர்யா கழுத்துல தாலியை கட்டுன. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்தவன் குழந்தைய பாத்துக்கிறத விட்டுட்டு இங்க என்னமோ இந்த கடையில வடை சுட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்க பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் சத்தம் கேட்டு அப்பத்தா, வசந்தி, அங்க இருந்த தனம்னு எல்லாருமே வெளியே வராங்க. வெளியே வந்த தனமோ அங்க வடை சுட்டுக்கிட்டு இருந்த சேதுவை பார்த்ததும் வேக வேகமா வந்து, ஐயோ மாமா, நீங்க எதுக்காக வடை சுட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ உள்ள வேலைன்னு சொல்லிட்டு உள்ள ஓடி போயிட்டேன். சாரி மாமா, நீங்க இப்படி நகருங்க, நான் வடை சுட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தனம் வேக வேகமா அங்க சேதுவை நகர வச்சுட்டு இங்க வடை சுட்டுக்கிட்டு இருக்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அங்க ஐஸ்வர்யாவோ, பாத்தீங்களா ஆண்டி, எல்லாம் திட்டம் போட்டு சேது மாமாவை இங்க வர வச்சு கடைசியில எம்பிட்டு வேலையை வாங்கிட்டு இருக்கா பாருங்க. எல்லாம் இவளோட அக்காவும் சேர்ந்துக்கிட்டு தான் திட்டம் போட்டு என் மாமாவை அங்க வீட்டுக்கே வர விடாம பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க. நீங்களே கேளுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா பேசிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த தனா இருந்துக்கிட்டு, ஏய் ஐஸ்வர்யா, இங்க பாரு, யாரும் திட்டம் போட்டு என் மாமாவை ஒன்றும் நாங்க இங்க வர வைக்கல. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, தாய்ப்பால் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் மாமா குழந்தைய இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. அவர் ஏதோ இங்க வந்து எதேச்சையா வேலை செஞ்சா அதுக்காக நானும் என் அக்காவும் திட்டம் போட்டு மாமாவை இங்க வர வச்சோன்னு தேவையில்லாம எங்க மேல பழிய போட்டு பேசாத. இந்த திட்டம் அது இதுன்னு எல்லாமே நீங்க பண்றது தான், புரிஞ்சுதுல? ஏய், என்ன விட்ட ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? நாங்க என்ன திட்டம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ரா பேசிக்கிட்டு இருக்க. எல்லாம் எனக்கு தெரியும். நீங்களாம் திட்டம் போட்டு தான் என் அக்காவையும் மாமாவையும் ஒரே அடியா பிரிச்சுட்டு கடைசியில இதுதான் சாக்குன்னு சேது மாமாவை இந்த ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கூடிய சீக்கிரம் என்னைக்கா இருந்தாலும் உங்க புட்டு வெளியே வரதானே போகுது, அப்ப தெரியதானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க தனம் பேசிக்கிட்டு இருக்க. என்னையா சேது, இங்க என்ன நடக்குது? இவ பாட்டுக்குன்னு இஷ்டத்துக்குன்னு பெரிய மனுஷங்கன்னு கூட பார்க்காம வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. நீ என்னமோ நீனு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ நீயும் இவங்களுக்கு உடந்தையா? இனிமே அந்த வீட்டு பக்கம் வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கேட்க. ஐயோ சின்னம்மா, உங்களுக்கு தான் தெரியும்ல, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்கே வந்து தங்கிட்டு இருந்தேன். தானம் ஒன்றும் என்னை வேலை செய்ய சொல்லி கூப்பிடல. நானாக தான் யாருமே இல்லைன்னு சொல்லி இங்கே வடை சட்டியில் வடையை எடுக்கிறதுக்காக வந்தேன். அப்பா, என்னப்பா இப்போ எதுக்காகப்பா நீங்கள் எல்லாருமே இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது கேட்க. பார்த்தீங்களா மாமா, பாருங்க பொண்டாட்டி வந்திருக்காளே, அவகிட்ட ஆசையா 4 வார்த்தை பேசுவோன்னு இல்லாம ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்கன்னு நம்ம ஏண்டா வந்தோன்ற ஒரு கோவத்திலே பேசுற மாதிரியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேச. சின்னம்மா, தேவையில்லாததை பேச வேண்டாம். எதுக்கு வந்தீங்கன்றத மட்டும் பதில சொல்லுங்க. எதுக்காக இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகி அப்பாவையும் கோவப்படுத்துறீங்க? அப்பா, என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் அங்க அப்பத்தா வந்ததும் அப்பத்தாவை பார்த்து வீட்டுக்கு கூப்பிட. ஏண்டா, நீ என் பேச்சு கேட்க மாட்ட? அப்படி இருக்கும்போது உன் வீட்டுக்குள்ள வந்து மரியாதை இல்லாம நிம்மதி இல்லாத வாழ்க்கைய என்னால வாழ முடியாது. நான்லாம் உன் வீட்டுக்கு வரவே மாட்டேன். முதல்ல இங்க இருந்து போங்க. ஏயா சேது, அத்தை தான் ஏதோ புத்தி கெட்டு போய் பேசுறாங்கன்னா நீயாவது குழந்தைய தூக்கிட்டு வா. அப்படி இல்லையா குழந்தைய இங்கே அந்த தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுத்துட்டு வா. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. ஐஸ்வர்யா உனக்காக அங்க வீட்டுல காத்துக்கிட்டு இருக்கா.
எப்ப பாரு பேய் பிசாசுன்னு சொல்லி பயந்துகிட்டே கிடக்குறா. உன்னை நம்பி தானே உனக்கு அவ கழுத்தை நீட்டுனா இப்படி அவளை அனாதையா விட்டுட்டு இங்க வந்து முன்னாடி தாலி கட்டின பொண்டாட்டி கூட இருக்கிறது என்னையா அர்த்தம்? சொல்றத கேளியா, நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி அங்க ஐஸ்வர்யாக்காக பேசிக்கிட்டு இருக்க. சின்னம்மா, நான் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். நான் ஒன்றும் இங்க அந்த தமிழ்ச்செல்வி கூட ரொமான்ஸ் ஒன்றும் பண்ணிக்கிட்டு இல்லை. அவ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. நான் என் குழந்தைக்காக இந்த வீட்டில் இருக்கேன். இந்த இடத்துல நடக்கிறத பார்த்துட்டு நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்களா உங்க வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது பேசிக்கிட்டு இருக்க. உடனே அங்க தானே இருந்துக்கிட்டு, அப்படி சொல்லுங்க மாமா, 1000 தான் இருந்தாலும் நீங்க என் மாமா தானே, அதனாலதான் இந்த வீட்டு குடும்பத்தை நீங்க விட்டு கொடுக்காம பேசுறீங்க. இதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கிட்ட வந்து அங்க தனம் பேசிக்கிட்டு இருக்க. வந்த கோவத்துக்கு அங்க ஐஸ்வர்யாவோ தனத்தை ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க. அப்படியே கீழே விழுந்த தனத்தை பார்த்ததும் இங்க சேது வேக வேகமா தூக்க, உடனே நின்னுக்கிட்டு இருந்த ஐஸ்வர்யாவை சேது ஓங்கி ஒரு அறை கொடுக்க. என்ன மாமா, இப்போ எதுக்காக என்ன அடிச்சிங்க? அவ எவ்வளவு திமிர் இருந்தா அவளோட மாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க எப்பவும் அந்த குடும்பத்தை அத்து விட்டுட்டு தானே என் கழுத்துல தாலி கட்டுனீங்க. இப்போ எப்படி அவ அவங்க மாமான்னு சொல்லுவா? எனக்கு அதுதான் வந்த கோபத்துக்கு அவளை அடிச்சிட்டேன். ஏய் ஐஸ்வர்யா, அவ ஏதோ சின்ன பொண்ணு, அவ ஏதோ தெரியாம பேசுறா. அதுக்காக நீ அவளை ஒன்னா உடனே அவளை அடிப்பியா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல. நானும் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு மனிதாபிமானங்கிறதே உனக்கு இல்லவே இல்லை. சே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் அடி வாங்கி கீழே விழுந்த தனத்தை பார்த்து வெளியே வந்த தமிழ்ச்செல்வி வேக வேகமா வந்து, ஏ தனம், என்னடியாச்சு? எதுக்காக இப்படி கீழே விழுந்து கிடக்குற? முதல்ல எழுந்துரு. அக்கா அக்கா, இந்த ஐஸ்வர்யா என்ன அடிச்சிட்டாக்கா. நான் எதுவுமே சொல்லல. என்னை எதுக்காக இவ அடிச்சானே தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி கிட்ட நடந்த எல்லாத்தையும் அங்க தனம் சொன்னதை கேட்டதும் இங்க தமிழ்ச்செல்விக்கு கோபம் வந்து அங்க ஐஸ்வர்யாவை ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க. இங்க பாரு, முன்னாடியாவது நான் இந்த ஆளுக்கு பொண்டாட்டியா இருந்தேன். அப்போ தனம் என்னோட தங்கச்சி. சரி, நீ ஏதோ அடிச்சுட்டு போயிட்டேன்னு சொல்லி நானும் அமைதியா போயிட்டேன். ஆனா இப்படியே ஒவ்வொரு தடவையும் நான் அமைதியா போவேன்னு நினைச்சு கூட பார்க்காத. ஏன்னா உங்க குடும்பம் வேற, என் குடும்பம் வேற. தேவையில்லாம இங்க வந்து என் வீட்டு வாசலுக்கு வந்து என் தங்கச்சி அடிக்கிற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி பேச. உடனே இங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு, ஏய் தமிழ்ச்செல்வி, ஐஸ்வர்யா அடிச்சதுல ஒரு தப்பும் கிடையாது. ஆமா, உனக்கு தான் சேதுவை பிடிக்காதுல. அப்படி இருக்கும்போது உங்க வீட்டுல இடமும் கொடுத்து அவனை கடையில வேலைக்கும் போட்டுட்டீங்களா? சேதுதான் புத்தி கெட்டு போய் இந்த வீட்டுல இருக்கானா? நீ இருக்க கூடாதுன்னு சொல்லி அனுப்பிவிட வேண்டியது தானே. என்னமோ குழந்தைய காரணமா வச்சு இதுதான் சாக்குன்னு சேதுவே உன் முந்தானையிலே முடிச்சு வச்சுக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேச இதை பார்த்துக்கிட்டு இருந்த சேதுவோ, சின்னம்மா என்ன வார்த்தை பேசுறீங்க? தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க. அப்பா பாருங்கப்பா எப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதப்பா நான் எதுக்காக இந்த குடிசையில வந்து இருக்கேன்னு? நீங்களே பாருங்கப்பா, நான் குழந்தைக்காக தான்ப்பா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சேது பேசிக்கிட்டு இருக்க. உடனே இங்க ராஜாங்கமோ, ஏய் ஈஸ்வரி, நீ பேசாம அமைதியா இருக்க மாட்டியா? அதான் சேது சொல்றான்ல, குழந்தைக்காக தான் இங்க வந்திருக்கானு. நாம எதுக்காக வந்தோமோ அதை மட்டும் பேசிட்டு போகலாம். தேவையில்லாத மத்தவங்க விஷயத்தெல்லாம் இதுல கிளறிக்கிட்டு இருக்க தேவையில்ல. அம்மா, உனக்காக தாம்மா வந்தேன். நீ இல்லாத அந்த வீடு மாதிரி இல்லை. தயவு செஞ்சு என் கூட வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் கேட்க. டேய், நான் ஏன்டா வரணும்? நான் தான் சொன்னல, எனக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்குன்னு ஒரே ஒரு பொண்ணு, அது தமிழ்ச்செல்வி தான், என்னோட பேத்தி. அவளை விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். ஒழுங்கு மரியாதையா யாரும் என்னை கூப்பிடாம இங்க இருந்து போங்க. அதுக்கப்புறம் நடக்கிறது வேற.